வணக்கம் மக்களே. 2015 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல உள்ள 100 தமிழ் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் அங்க கொஸ்டின் கிளாரிட்டி இல்லாம தாங்க இருக்கு. சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிறமொழி சொல்லெழுத்து தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது. இதுதான் கரெக்டானது சரிங்களா. சரி மத்த எல்லாத்தையும் பாருங்க. அவர்கள் இருவருக்கும் இடையே கன்வர்சேஷன் நடந்தது சரிங்களா. இது பிறமொழி சொல். அவர்கள் இருவருக்கும் இடையே விவாதம் நடந்தது. இதுவும் தமிழ் சொல் கிடையாது. அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது சரிங்களா. இது எல்லாமே தப்பு. அப்ப அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது, அதான் கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் சி. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. விடை தேர்க. சரியான சொற்றொடரை தேர்க. பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுதான் கரெக்டானது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் வாக்கியங்களுள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. எனது மகன் சரியான நெஞ்செழுத்தக்காரன் சரிங்களா. இது தப்பு. நெஞ்செழுத்தக்காரன்ங்கிறது வராது சரிங்களா. அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் சரிங்களா. இதுவும் கொஞ்சம் கொச்சையா இருக்கு. கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கதன்று சரிங்களா. இது கரெக்டா இருக்கு. அவை எல்லாம் மாதவியின் நூல்கள். அப்போ 3வது 4வது தான் கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 3 4 கரெக்ட். அடுத்தது பாருங்க. முட்டையிட்டது சேவலா பெட்டையா. இவ்வினாவில் அமைந்துள்ள வலு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வினாவலு சரிங்களா. வினாவலு கொஸ்டின் மார்க்ல தெரிஞ்சிடும். இது என்னது வினாவலு தான் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. வரை. இவ்வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக. வரைந்தவன் சரிங்களா. வரைந்தவன் அப்படிங்கறதுதான் வினையாளனையும் பெயர். சரி அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி டெலிகேட். டெலிகேட் அப்படின்னா பேராளர் சரிங்களா. டெலிகேட்னா பேராளர். சரி சாம்பியன் சரிங்களா. சாம்பியன் அப்படின்னா என்னது வாகை சூடு சரிங்களா. சாம்பியன்னா வாகை சூடு. சரி ப்ரப்போசல் சரிங்களா. கருத்துரு சரிங்களா. ப்ரப்போசல்னா என்னது கருத்துரு. சரி புரோட்டோகால் சரிங்களா அப்படின்னா மரபு தகவு சரிங்களா. இது தெரிஞ்சது பிரச்சனை இல்லை, தெரியாத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னது ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்க சரிங்களா. ஊனால என்னதான் இறைச்சி தான். சரி அடுத்த கொஸ்டின். தூ என்னும் சொல்லின் பொருள் பின்வரும் சொல் எதுன்னு கேட்டுங்க. தூனா உன் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின். பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ சரதம் அப்படின்னா வாய்மை. சரி சூலிகை அப்படின்னா நிலாமுற்றம். சரி மகோததி அப்படின்னா கடல் சரிங்களா. அவனி அப்படின்னா நாடு. எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் கருத்துகளுள் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். கருத்துக்களை கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு கருத்து தவிர மிச்சம் எல்லாமே கரெக்டானதா இருக்கும். சரி தவறானதையும் பார்ப்போம், கரெக்டானதையும் பார்ப்போம். சரி அமிழ்தத்தை கருப்பஞ்சாறு என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு சரிங்களா. இதுதான் தவறானது சரிங்களா. சரி இப்ப கரெக்டானதை பாருங்க. மிளகு நீரை சாத்துமுது என்பது வைணவ மரபு. இது கரெக்டானது சரிங்களா. ஆசிரியரை ஐயா என்று அழைப்பது வேலூர் ஆம்பூர் வட்டத்தார் மரபு சரிங்களா. இதுவும் கரெக்டானது. திருமணம் முதலிய மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கீற்று வேய்வதனை கொட்டகை என்பது செட்டிநாட்டு மரபு சரிங்களா. இதுவும் கரெக்டானது சரிங்களாங்க. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது எண்ணிய எண்ணியாங்கொய்துப எண்ணியர் இந்த அடியில் அமைந்துள்ள மோனை வகையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கத்துவாய் மோனை சரிங்களா. கீழ்கத்துவாய் மோனைனா என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சரிங்களா. அதாவது மோனையா இருந்தாதான் அதோட வகைக்குள்ள போக முடியும். இது ஒரு மோனை தொடர் தான். பாருங்க எல்லாமே எப்படி இருக்கு. ஏன்னு முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு சரிங்களா. சரி அதை கீழ்கத்துவாய் மோனைன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, முதல் சொல்லு, ரெண்டாவது சொல்லு, நாலாவது சொல் சரிங்களா. ஒரு தொடர்ல முதல் 2 அதுக்கப்புறம் 4வது சொல்லோட முதல் எழுத்துக்கள் ஒன்றி வந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கீழ்கத்துவாய் மோனைன்னு சொல்லுவோம் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தவறாக பிரிக்கப்பட்ட சொல்லை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வெண்மதி வெண் பிளஸ் மதின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது. மொத்தம் எல்லாமே கரெக்ட் சரிங்களா. வெந்துவர்ந்து வெந்து பிளஸ் உவர்ந்து வெந்துவர்ந்து சரிங்களா. காடு பிளஸ் இதனை காடிதனை. சரி கருமை பிளஸ் முகில் கருமுகில் சரிங்களா. அப்ப தவறானதை பார்த்துக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை காண்க. அழுது அடியடைந்த அன்பர் திருமூலர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தவறானது சரிங்களா. ஆனா மாணிக்க வாசகர்ல சரிங்களா. அப்ப ஆப்ஷன் டி தான் தப்பு. மிச்சம் எல்லாமே கரெக்ட் சரிங்களா. அப்ப இணையில்லா முப்பாளுக்கு இந்நிலத்தே சரிங்களா. பாரதிதாசன். யாதும் ஊரை யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இளங்கோவடிகள். இது 3 கரெக்டானது சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புறநானூறு சரிங்களா. புறநானூறு நல்லா பார்த்துக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின். என்னது குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப திரு பிளஸ் குறள் திருக்குறள்,
மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. உள்ளது கரெக்ட் சரிங்களா. ரெண்டாவது உள்ளது பாருங்க, நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவர், இது தப்பு சரிங்களா. சரி, திருக்குறள் திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன, இதுவும் கரெக்ட் தான். சரி, திருவள்ளுவரது காலம் கிமு 32 என்று கூறுவர், இந்த ஆண்டை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது, இது தப்பு சரிங்களா. அப்போ 1, 3 தான் கரெக்ட், ஆப்ஷன் பி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் எனது குயில், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் குயில். சரி, அதாவது பொறுத்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? கோகோதை நாடு எனது சேர நாடு சரிங்களா. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. சரி, புள்ளினம்னா பறவை இனம், இது மறக்கவே செய்யாது. அல்லர் பலனம் சேற்று வயல், ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நாடக இயல் என்னும் நூலை இயற்றியவர் யார்? பரிதிமார் கலைஞர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின், ஏழாதி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை? சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, பாடல் தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அரை இலக்கியம் ஏழாதி சரிங்களா. 6 கருத்துக்களை தான் சொல்லும், கரெக்ட் தான். ஏழாதி நூல் தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் உட்பட 100 செயற்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு சரிங்களா. சரி, ஏலக்காய் லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி என்னும் 6 பொருள்கள் சேர்ந்து மருந்து உடல் பிணியை போக்கும் நலம் செய்யும் சரிங்களா. இதுவும் கரெக்ட் தான். அப்போ இது ரெண்டும் தான் கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்தது தப்பு தான் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ல 2 தான் கொடுத்துருக்காங்க, எது 2 கரெக்டா இருக்கோ அதை எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போ 1, 3 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இது என்னது? பொருந்தா இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. வழிபாட்டு பாடல்கள் ஆசிரியர் சரிங்களா. வழிபாட்டு பாடல்களையும் ஆசிரியர்களையும் கொடுத்துருக்காங்க. இல்ல பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணு தான் பொருந்தாம இருக்கும், மிச்சம் எல்லாமே பொருந்தும் சரிங்களா. பொருந்தாதது புத்தபிரான் நீலகேசன் சொல்லியிருக்காங்க, இது பொருந்தாதது, மத்த எல்லாமே பொருந்தக்கூடிய சரிங்களா. ஏசு பெருமான் எஸ் ஏ கிருஷ்ண பிள்ளை சரிங்களா, இது தெரிஞ்சிருக்கும். சிவபெருமான் சுந்தரர் சரிங்களா. நபிகள் நாயகம் உமர் புலவர் சரிங்களா, இது எல்லாமே கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திரு குற்றால குறவஞ்சி பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. திரு குற்றால குறவஞ்சி நூலை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர், சரி கரெக்ட் தான். மேலகரம் என்னும் ஊரில் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட். திரு குற்றாலநாதர் உலா வரும்போது அவரை கண்டு ஒரு பெண் அவர் மீது அன்பு கொண்டு நலிவதையும் அவளுக்கு குரத்தி குறி சொல்வது குற்றால குறவஞ்சியின் மைய கதை பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்டானதுதான் சரிங்களா. மிச்சம் 2 தப்பு. பாருங்க, குறவஞ்சி 90 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு சரிங்களா. வசந்தவள்ளி திருமணம் எனவும் இந்நூல் வழங்கப்படுகிறது, இதுவும் தப்பு சரிங்களா. அப்ப ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கி ஒருவர் கொருவர், இப்பாடலடியின் ஆசிரியர் யாரு? ஒட்டக்கூத்தர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒற்றுமை காப்பியம் என்னும் அடைமொழியில் குறைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் சரிங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், குடிமக்கள் காப்பியம் எல்லாமே என்னதான்? சிலப்பதிகாரம் தான். சரி, அடுத்த கொஸ்டின் என்னது? அம்மானை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சரி, அம்மானை என்பது மகளிர் விளையாட்டு வகைகளுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கரெக்ட் தான் சரிங்களா. சரி, அம்மானை ஆடும்போது மகளிர் பாடும் பாட்டுக்கு அம்மானை வரி என்பது பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா. ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் பி 2 மற்றும் 1 அப்படிங்கிறது தான் கரெக்டானது சரிங்களா. தவறானதை பார்க்க வேண்டாம். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கடல் பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோட பொறுத்துக. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து, முத்துன்னு வந்துச்சுனால என்னதான்? மதுரை காஞ்சி தான். சரி இருக்கட்டும். பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி சரிங்களா. பொண்ணுக்கு ஈடாக என்ன செஞ்சிருக்காங்களா? மிளகை ஏற்றுமதி பண்ணிருக்காங்களா, என்னது? அகநானூறு சொல்லியிருக்கு சரிங்களா. காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர், என்னது? புறநானூறு சொல்லியிருக்கு சரிங்களா. கட்டுத்திரியில் கட்டிய யானை அசைவது போல நாவாய் அசைந்தது, என்ன சொல்லுது? பட்டினப்பாலை சொல்லும் சரிங்களா. அதை பட்டினப்பாலை சொல்லும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள், தெரியாத எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின். புனையா ஓவியம் என்பதன் பொருள் என்னது? கரித்துண்டுகளால் வடிவம் மட்டும் வரைவது சரிங்களா, இதுதான் கரெக்டானது. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிருஷ்ணகிரி கோத்தகிரி இதில் காணப்படும் கிரி என்னும் சொல் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது சரிங்களா. கிரி அப்படிங்கிறது எதை குறிக்குது? மலையை குறிக்குது சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். திருவிளையாடல் புராணம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் சரியானவை எவை சரிங்களா. திருவிளையாடல் புராணம் பத்தி சரி ஏன்னா தவறானது நம்மளுக்கு தேவையில்லையே சரிங்களா. திருவிளையாடல் புராணத்தை பாடிய பரஞ்சோதி முனிவர் வடமொழியையும் தமிழையும் நன்கு கற்றுணர்ந்த சான்றோர், கரெக்டானது சரிங்களா. சரி, திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது, கரெக்டான சரிங்களா. அப்போ 2, 3 சரியானது. ஆப்ஷன் பி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின். தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்தியங்குவது யார் சொல்லியிருக்கா? கால்டுவேல் சொல்லியிருப்பாரு சரிங்களா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியம் சரிங்களா, இது மறக்கவே சரி.
கண்ணேர் இல்லாத தமிழ், தண்டி அலங்கார மேற்கோள், கரெக்ட் தான். தமிழ் என்னை ஈர்த்தது, குரலோ என்னை இழுத்தது, கிரவுல், சரிங்களா, கிரவுல். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானோட, சரிங்களா. சிறு பானாட்சி படை இதுவும் பொறுத்த சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நூலையும் ஆசிரியரையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. நூலாசிரியரோட பொறுத்த சொல்லி. திரும்பானாட்சி படை நல்லூர் நந்தத்தனார், சரிங்களா. திருமுருகாட்சி படை நக்கீரர், சரி. பெருநராட்சி படை முடத்தாம கன்னியார், சரி. பெரும்பானாட்சி படை கடியலூர் உருத்தரங்கணரார், சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரியான. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, வரிசை 1 வரிசை 2 என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இன்டர்நெட் அப்படின்னா என்னது, இணையம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, சரிங்களா. இ ஜேர்னல் அப்படின்னா வந்து மின் இதழ், சரிங்களா. இ புக் அப்படின்னா மின் நூல். ஆப்ஷன் சி தான் சரியான. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. பொருத்தமற்றது, சரிங்களா. அப்ப மிச்சம் எல்லாமே பொருந்தக்கூடியதா இருக்கும். ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடம் இருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கத்தினை கொண்டவர் தாயுமானவர், சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவரது பாடல்கள், கரெக்ட். பராபர கன்னிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டது, இதுவும் கரெக்ட் தான், சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி பட்டியலுக்கு கீழே உள்ள தொகுப்பின் சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்துருவோமா. அகநானூற்று பாட்டு வைப்பு முறை, சரிங்களா. அப்ப திணைகளை சொல்லியிருக்காங்க, சரி. அப்போ வைப்பு முறை பார்த்துரும். அப்போ 10, 20, 30, 40 நெய்தல் திணை பத்தி சொல்லியிருக்கோம், சரிங்களா. 6, 16, 26, 36 மருத திணை, சரிங்களா. இது கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, சரி. 4, 14, 24, 34 முல்லை திணை. 2, 8, 12, 18 குறிஞ்சி திணை, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒளி வேறுபாடு இருந்து பொறுத்துக, சரி. வலை அப்படின்னா மீன்பிடி வலை, சரிங்களா. சரி, இந்த வலை அப்படின்னா பொந்து, சரி. வாழை அப்படின்னா மீன் வகை, இந்த வாழை அப்படின்னா மர வகை, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. அப்போ கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமவதாரம், இது கரெக்ட். ராணியன் வதைப்படலம் வான்மிகி ராமாயணத்தில் இடம் பெறவில்லை, இதுவும் கரெக்ட் தான், சரிங்களா. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும் தான் சரியானது, மத்த எல்லாம் தவறானது, சரி. நபிகள் நாயகத்தின் திருவாழ்வு முழுமையையும் பாடி முடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பனு அகமது மரைக்காயர், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கண்ணதாசன் பாடல்கள்ல பொருந்தாது எதுன்னு பார்க்கணும், சரிங்களா. சின்ன பையலே சேதி கேளடா, இதான் அவர் படிச்சிருக்க மாட்டாரு, இதுதான் கரெக்டானது. ஏன்னா பொருந்தாதான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, சரிங்களா. மிச்சம் எல்லாமே அவர் படிச்சிருப்பாரு. முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, இதை அவர் படிச்சிருப்பாரு. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, சரி. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், எனக்கு பாட்டெல்லாம் படிக்க வராதுங்க ஒழுங்கா, இதெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்க கூடிய, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ராசராச சோழாவை பாடியவர் ஒட்டக்கூத்தர், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். மாணிக்க வாசகர் திருக்கோவை, ஆண்டாள் நாச்சியார் திருமொழி, சுந்தரர் திருத்தொண்ட தொகை, திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முன்னீர் வழக்கம் முகடுவோடு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்த கொஸ்டின். கீழ் காண்பவற்றுள் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத் என்று புகழப்பட்டவர் புதுவையை அடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன், சரிங்களா. திரை கவித்திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசியின் பாடல்கள் தொகுப்பிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது, சரி. நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, கந்தன் அனுபூதி, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் ஆகிய நூல்களை குமரகுருபரர் பாடினார், சரிங்களா. சரி. காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா என புனைப்பெயர்கள் கண்ணதாசனுக்கு உண்டு, சரிங்களா. அப்ப இதுல பொருந்தாதது ஆப்ஷன் சி தான், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாரு, பாரதிதாசன், சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த கொஸ்டின். மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எங்குள்ளது, திருப்பெருந்துறையில் உள்ளது, சரிங்களா. சரி. கள்ளர் சரித்திரம் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யாரு, நாமு வேங்கடசாமி நாட்டார், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்பட்டவர் யாரு, அப்துல் ரஹ்மான், சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். மு மேத்தா எழுதிய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் யாரு, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின்.
தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர் யாரு? வாணிதாசன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. சரிங்களா? புனை பெயரையும் இயற்பெயரையும் கொடுத்திருக்காங்க, நம்ம பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? புதுமை பித்தன் சோ விருத்தாச்சலம். சரிங்களா? சரி. ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன். சரிங்களா? வாணிதாசன் எத்திராஜு. கண்ணதாசன் முத்தையா. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. தந்தை சுகம் வெறுப்பு கிள்ளை. வெறுப்பு அப்படிங்கிறது தான் பொருந்தாது. சரி, அடுத்த கொஸ்டின். பொருட்டன்று பிரித்தெழுதுக. உரிய விடையை குறிப்பிடுக. பொருட்டு பிளஸ் அன்று பொருட்டன்று. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரி. ஆயுத குறுக்கம் கக்ரீது பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி. ஐகார குறுக்கம் கடலை. சரிங்களா? கடலை. ஐகார குறுக்கம் கடலை. ஔகார குறுக்கம் வௌவால் பார்த்தாலே தெரிஞ்சிடும். மகர குறுக்கம் மருண்மு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரி. மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு. அப்போ மே வரிசையிலே போகணும். மா மீமி கரெக்டா அடிக்கிடுவாங்க பாருங்க. மனத்துயர் மீமிசை மீ. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் மூ வரும். முன்னீர் அப்புறம் மே. சரிங்களா? மேடு பள்ளம் அதுக்கடுத்து மோ. சரிங்களா? அப்போ கரெக்டா அடுக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின். பின்வரும் சொல் பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விரிநகர் வினைத்தொகை மலரடி உவமை தொகை மாப்பழா வாழை மறைஞ்சு வந்திருக்கு. உண்மை தொகை முதுமரம் பண்பு தொகை பண்பு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இதையும் பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க. 3 காலங்களில் ஒன்றை உணர்த்துவது வினை முற்று. சரிங்களா? முக்காலத்தை உணர்த்துவது வினை எச்சம். சரி. படித்தல் கற்பித்தல் எழுதுதல் எனது தொழிற்பெயர் தான். முற்று பெறாத வினை சொல் பெயரில் முடிவது எனது பெயரச்சம். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின். பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா? அப்ப மருதம் மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் அது நெய்தலுக்கு வந்துடும். சரிங்களா? அப்ப இதுதான் பொருந்தாது. மத்த எல்லாம் முல்லை வரகு விதைத்தல் களை பறித்தல் கரெக்ட். பாலை அப்படின்னா நிறை கவர்தல் சூறையாடல். சரி. குறிஞ்சி அப்படின்னா தேனெடுத்தல் கிழங்குதல். சரி, இது எல்லாமே கரெக்ட் தான். சரி, அடுத்த கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சரிங்களா? இதுவும் அப்போ கண் கண்டம் கண்டு கண்ணி. சரிங்களா? அப்போ முதல் எழுத்தும் எல்லாத்துலயுமே ஒன்றி வந்திருக்கு, 2ஆம் எழுத்தும் எல்லாத்துலயுமே ஒன்றி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ 3ஆவது எழுத்தை பார்க்கணும். சரி. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதுல கண்ணுக்கு அப்புறம் என்னது இல்லை, அதுக்கு அடுத்து எந்த ஒரு எழுத்துமே இல்லை. சரிங்களா? அப்ப அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து டே. சரிங்களா? டே டு நே. சரிங்களா? இந்த வரிசையெல்லாம் வருது. அப்போ டேக்கு அடுத்து தான் நே வரும். அப்போ டே வரிசையை முதல்ல பார்க்கணும். டேக்கு அடுத்து தான் 2 வரும். அப்போ கண்டம் ஃபர்ஸ்ட் வரும், கண்டு கரெக்ட் செகண்ட் வரும். அப்போ கண்ணி அப்படிங்கிறது லாஸ்டா வரும். சரிங்களா? இப்படி கரெக்டா பார்த்து எழுதணும். சரி, அடுத்த கொஸ்டின். சொற்களை சீர் செய்க இல்ல அகர வரிசையில எது அமைஞ்சிருக்கோ அதை கண்டுபிடிங்க அந்த மாதிரி. சரி சரி சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஐப்பசி மாசம் அடமலைம்பாங்க. இத்தொடரில் பிழை நீங்கிய வடிவம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். இதுதான் கரெக்டானது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ் தரப்பெற்றுள்ளவற்றுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. நான் யான் என்பவை தன்மை ஒருமை பெயர்கள் கரெக்டு. நாம் யாம் என்பவை தன்மை பன்மை பெயர்கள் கரெக்டு. வேற்றுமை உருபெயர்க்கும் போது யான் என்பது என் என்றும் யாம் என்பது எம் என்றும் நான் என்பது நம் என்றும் திரியும். கரெக்டானது. அப்போ கடைசியில் பாருங்க. நீ நீர் நீவீர் நீர் நீங்கள் என்பன முன்னிலை ஒருமை பெயர்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான 1 2 3 இது 3 கரெக்ட். சரி. கூவா முன்மை இளையோன் குறுகினி. கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. இலக்கண குறிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஈடுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். சரிங்களா? கூவா. சரிங்களா? அப்ப வினையச்சமும் இருக்கு. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்து சொல்லியிருக்காங்க. இந்த வாழை அப்படின்னா இளம் பெண். சரிங்களா? அப்போ உலை அப்படின்னா பிரடி மயிர். சரிங்களா? விலை அப்படின்னா தயிர். வளை சரிங்களா அப்படின்னா சுரப்புன்னை மரம். சரிங்களா? சுரப்புன்னை மரம். ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இன்மையுள் இன்மை விருந்தோரால். இதில் விருந்து என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பண்பாகு பெயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். விருந்து அப்படின்னா பண்பாகு பெயர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் யாரு? அம்போஜித் அம்மாள். சரிங்களா? அஞ்சலை அம்மாள் கிடையாது, குழப்பிக்க கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். கீழே காண்பவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க. பண்டைய தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் என்னும் மூவேந்தர்களால் ஆளப்பெற்றது. கரெக்டானது. நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்பட்ட பாடல்கள் பல்சுவை பாடல்கள். கரெக்ட். தேர் யானை குதிரை காலால் படைகள் வலிமை தேர் யானை குதிரை காலால் படைகள் வலிமை வீரர் சிறப்புகளால் போற்றுவது புறப்பாடல். சரிங்களா? கரெக்ட் தான். புறப்பாடல்கள் அப்படிதான் இருக்கும்.
நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. இதுதான் தப்பானது. மிச்சம் 3மே கரெக்டானது. சரிங்களா, காவடி சிந்து இருக்க முடியாது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக்க நூலை நூலாசிரியரையும் கொடுத்துட்டாங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. பாண்டியன் பரிசு மறக்கவே செய்யாது பாரதிதாசன். சரி, குயில் பாட்டு பாரதியார், இதுவும் மறக்காது. சரிங்களா, குழப்பிக்க கூடாது அதே சமயத்துல. சரி, ஆசிய ஜோதி கவிமணி, சங்கொலி நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்பட்டவர் பலமுறை கேட்டாங்க, சேக்கிலார். சரிங்களா, சரி, 8 தொகை நூல்களுள் அகப்புற பாடல்கள் கொண்ட நூல் எது? பரிபாடல். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். முத்தொள்ளாயிரம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகள் சரியானவை எவை? சரிங்களா, சரியானதை மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, 3 + 900 முத்தொள்ளாயிரம். சேரர் சோழர் பாண்டிய வேந்தர்கள் பற்றிய 3 900 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நூல் முத்தொள்ளாயிரம் கரெக்டானது. சரிங்களா, சேர சோழ பாண்டியரின் ஆட்சி சிறப்பு, வீரம், நாட்டு வளம் பற்றி பாடிய பாடல் தொகுப்பை முத்தொள்ளாயிரம். அப்போ 1, 4 தான் கரெக்ட். 2, 3 என்ன பார்த்துருவோம். முத்தொள்ளாயிரத்தில் 2700 பாடல்கள் உள்ள தப்பு. முத்தொள்ளாயிரத்தின் ஆசிரியர் புகழேந்தி புலவர், இதுவும் தப்பு தான். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின். அதாவது 1, 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் சரியான. சரிங்களா, சரி, திருக்கோட்டியூர் நம்பியால் எம்பெருமானார் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராமானுசர். சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின். 3 அடி சிறுமையும் 6 அடி பெருமையும் கொண்ட சங்க நூல் எது? ஐங்குறு நூறு. ரொம்ப முக்கியமானது. நந்தி காம்பகத்தின் ஆசிரியர் யாரு? பெயர் தெரியல, யாருன்னே தெரியல. சரிங்களா, அதான் கரெக்ட். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இப்ப இதையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. கொண்டல் அப்படின்னா மேகம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தாமம் அப்படின்னா மாலை. சரி, புரிசை அப்படின்னா மதில், மள்ளல் அப்படின்னா வளம். சரிங்களா, அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். முக்கூடர் பல்லு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. சரியானதை மட்டும் பார்ப்போம். சரிங்களா, தவறானது நம்மளுக்கு வேண்டாம். முக்கூடலில் வாழும் பள்ளி மூத்த மனைவி, மருதூர் பள்ளி இளைய மனைவி என்று இருவரை மணந்து திண்டாடும் பள்ளன் வாழ்க்கை பற்றிய நூல் முக்கூடர் பல்லு. கரெக்டானது. சரிங்களா, முக்கூடர் பல்லுவின் ஆசிரியர் எவர் என தெரியவில்லை. கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி 1, 3 தான் கரெக்டானது. சரிங்களா, சரி, விற்பெரும் தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? ராமனை குறிக்குது. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். திருவேங்கடந்தாதி என்னும் நூலை இயற்றியவர் யாரு? பிள்ளை பெருமாள் ஐயங்கார். சரிங்களா, ஐங்குறு நூற்றில் முல்லை திணை பாடல்களை பாடியவரின் பெயரை தேர்ந்தெடுக்க பேயனார். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். யாருமே இருக்காது. கபிலரும் இருக்க முடியாது, ஓதலாந்தியர் கிடையாது, ஓரம் போகியாரும் கிடையாது, பேயனார் தான். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே காணப்படும் சொல் எவை சரியற்றவைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அகப்பொருள் பற்றிய நச்சினை நூலில் புறப்பொருள் செய்திகளும் தமிழக வரலாற்று குறிப்புகளும் அறவே இடம்பெறாதது குறிக்கத்தக்கது. சரிங்களா, இது தவறானது, ரொம்ப ரொம்ப தவறானது. நச்சினை செயற்கள் 8 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டவை. தவறானது. நச்சினை செயற்கள் அகவர் பாவாலானது, இது கரெக்ட். சரிங்களா, சரி, நச்சினையை தொகுப்பித்தவன் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்னும் பாண்டிய மன்னன் ஆவான். அப்போ 3, 4 கரெக்ட். 2, 1 தான் தவறானது. அவங்க கேட்டிருக்கிறது தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் டி. சரிங்களா, அப்ப பொருந்தாத இணையை கண்டறிக. சரிங்களா, பொருந்தாது கூடலில் ஆய்ந்த ஒண்டீந்தமேல். அப்போ சிலப்பதிகாரம், இந்த வரிகள் சிலப்பதிகாரத்துல கிடையாது. சரிங்களா, இதுதான் பொருந்தாத இணை. திரிகடுகம் பற்றிய கூற்றுகளுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ திரிகடுகம் 102 வெண்பாக்களை கொண்டது. தவறானது. சரிங்களா, அப்போ கடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். கரெக்ட். திரிகடுகம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கரெக்ட். சுக்கு மிளகு திப்பிலி ஆன மருந்து பொருள்கள் பெயர் திரிகடுகம். சரிங்களா, இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா, அப்போ சரி, அப்ப ஆப்ஷன் ஏ தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பந்தல் உரகம் பன்னகம் பனி என்ற சொற்களுள் பொருள் டேஷ் என்பதாகும். பாம்பு. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, பாம்பு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்த சொல்லியிருக்காங்க. பாடு என கூறியவுடன் பாடுபவர் ஆசு கவி. சரிங்களா, பாடுன்னு சொன்னோட என்ன செஞ்சிருவாராம்? படிச்சிருவாராம். சரி, ஓசை நலம் சிறக்க பாடியவர் யாரு? மதுர கவி. சரிங்களா, சரி, ஓசை நலம். சரிங்களா, பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. தொடர்நிலை செய்யுள் பாடுபவர் யாரு? வித்தார கவி. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, வித்தார கவி. சொல்லணி அமைத்து பாடுவார் யாரு? சித்திர கவி. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். இதை மறக்கவே முடியாது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். பொறுத்ததான் சொல்லியிருக்காங்க. சரி, தூதுவளை எனது ஞான பச்சிலை. சரிங்களா, நல்லா பாத்துக்கோங்க, தூதுவளை அப்படின்னா ஞான பச்சிலை. சரிங்களா, கச்சாலை குமரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கரிசலாங்கண்ணிய தேகராசம்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க, குறுமிளக என்ன சொல்லுவாங்க? இந்திய மருந்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, தெரியலன்னா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
கொலையே களவே காமத்தீவு விளைவு உடம்புல தோன்றுறது சரிங்களா. இதெல்லாம் பொய்யே குரலை கடுஞ்சொல் பயனில் சொல்லில் தோன்றது சரிங்களா. வெக்கல் வெகுழல் பொல்லா காட்சி இதெல்லாம் உள்ளம் தன்னில் தோன்றுவன சரிங்களா. பிறந்தார் மூத்தார் பிணி நோயார் இறந்தார் இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது என்பது இயல்பே சரிங்களா. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தஞ்சை ஆப்ரஹாம் பண்டிதர் யாரு? கருணாமிர்தசாகரம். வி.கோ. சூரிய நாராயண சாத்திரியார் யாரு? மான விஜயம். கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் சரிங்களா. முதுநாரை இசை நூல். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்தில் பாடப்பட்ட மன்னன் யாருன்னு கேட்டிருக்காங்க. கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் சரிங்களா. செங்குட்டுவன் நல்லா பாத்துக்கோங்க சரிங்க. கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். சரி, அடுத்த கொஸ்டின். 900 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை கண்டெடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ கவை மிகுந்த விருத்தப்பாக்கள் கற்பனை களஞ்சியமாக திகழ்கின்றன. இதுதான் தவறானது சரிங்களா. அப்ப கரெக்டானது பாருங்க. 900 பாடல்கள் புறத்திரட்டு என்னும் நூலில் வாயிலாக 108 வெண்பாக்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. கரெக்ட் தான். பழைய உரை நூல்கள் மேற்கோள்களாக 22 பாடல்கள் சிதைந்த நிலையில் காணப்படுகின்றன. சரி. பழந்தமிழர் பண்பாடு தமிழக மூவேந்தர்கள் அவர்தம் படைகள் வீரர்கள் போரியல் முறைகள் சொல்லப்பட்டுள்ளன. இது எல்லாமே கரெக்ட் தான். அப்ப ஆப்ஷன் டி தான் தவறானது. அதான் கரெக்டான விடை சரிங்களா. அடுத்த கொஸ்டின். நீல் நெடுங்கண்ணி விசாலாட்சி. வால் நெடுங்கண்ணி கட்க நேத்திரி சரிங்களா. நல்லா பார்த்து கட்க நேத்திரி சரிங்களா. சரி. பழமலை நாத விருத்த கிரீசுவர் செம்பொன் பள்ளியர் சொர்ணபுரீசுவர் சரிங்களா. சொர்ணபுரீசுவர் சரி. ஆப்ஷன் சி தான் சரி. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ராபி சேதுப்பிள்ளையின் நூல் எது? தமிழ் அன்பன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின். காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் என்னது? புனிதவதி சரிங்களா. பார்த்துச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின். விடை தேர்க. சரி, விடை தேர்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வாத் என்று பாராட்டப்பட்டவர் யாரு? வாணிதாசன். மேலே பார்த்தோம் சரிங்களா. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருச்சு மேல. சரி, அடுத்த கொஸ்டின். தமிழ் ஆர்வத்தின் காரணமாக தம் பெயரை பருதிமார் கலைஞர் என மாற்றி அமைத்துக் கொண்டவர் யாரு? சூரிய நாராயண சாஸ்திரி. எல்லாத்துக்குமே தெரியும். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. பொருத்தமற்றது சரிங்களா. தந்தை பெரியார் பகுத்தறிவாளர் சங்கத்தை நிரூபித்தார். கரெக்ட். பெரியார் கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் சரிங்களா. சாராய் கடை சரிங்களா. சரி. பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டரானார் சரிங்களா. மூணுமே கரெக்ட். நாலாவது பாருங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று 3 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். அது கிடையாது சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது. அதான் கரெக்டான ஆன்சர். இது பாருங்க. ஆசிரியர்களை சிறுகதைகளையும் கொடுத்திருக்காங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க சரிங்களா. வேசு ஐயர் மங்கையர் கரசியின் காதல் சரிங்களா. தாண்டவராய முதலியார் பஞ்சதந்திர கதைகள் சரிங்களா. செல்வ கேசவராய முதலியார் அபிநய கதைகள். கூபேரா காணாமலே காதல் சரிங்களா. பாத்துக்கோங்க. சரி, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொருந்தாத இணையை கண்டறிக சரிங்களா. பொது உடைமை புதுமை பித்தன் இதுதான் பொருந்தாது. மத்த எல்லாம் பொருந்தக்கூடியது. எல்லாத்தையும் பார்த்துருமா. தனித்தமிழ் மறைமலை அடிகள் பேச்சுக்கலை பேரறிஞர் அண்ணா புரட்சி பாரதிதாசன். சரி, அடுத்த கொஸ்டின். தூய்பிளை ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கருக்கு தான் வழங்கப்பட்டிருந்துச்சு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. புகைப்பழக்கத்தை கதை கருவாக கொண்ட மெல்ல மெல்ல மர என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாரு? லட்சுமி சரிங்களா. நல்லா பாத்துக்கோங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அரசு யாருடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது? யாரு? காமராசர். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். யாராலையுமே மறக்க முடியாதுங்க. மனநூல் இந்நூலின் ஆசிரியர் யாரு? திருத்தக்க தேவர் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். பொறுத்துக. அம்பை வீட்டின் மூலையின் ஒரு சமையலறை சரிங்களா. சரி. அனுராதா ராமன் கால சுமை தாங்கி சரிங்களா. பாத்துக்கோங்க. திலகவதி காளி சரிங்களா. பாக்கியா வளம்புரி